கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஆத்தும ஆகாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது: அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இங்கு ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து மனதுருகிறார்? இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போமானால், இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாய் நடந்து அவருக்கு கோபம் உண்டாக்கி அந்நிய தேவர்களை வணங்குவதன் மூலம், அவர்களுக்கு ஆராதனை செய்வதன் மூலம் தேவனை விட்டு விலகி பாவம் செய்து ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினதினால் அவர்களை எகிப்தியர் கையிலும் அம்மோன் புத்திரரின் கையிலும் ஆண்டவர் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்கி அவர்களை துன்பப்படுத்தினதின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை நான் ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவர்கள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றாராம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விடுவதாக இல்லை. நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நாங்கள் கோபப்படுத்தினோம், இன்று நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்நிய தேவர்களை தங்களை விட்டு விலக்கி கர்த்தருக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்களாம். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த வசனம் அவ்வாறு கூறுகிறது: அப்பொழுது இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகினாராம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனது உண்மைதான். ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், ஆண்டவர் முன்குறித்த ஜனங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கோபம் மூட்டும் போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவர்களை சிட்சித்து கண்டிக்கிறார். அவர்களை அவர்களுடைய சத்துருக்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அதே போல நாமும் கூட சில நேரத்திலே ஆண்டவருக்கு கோபமூட்டுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம். அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்களையோ, துன்பங்களையோ, வியாதிகளையோ, குடும்ப பிரச்சனைகளையோ கூட அனுமதித்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை நோக்கி முறையிடலாம். அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. அவர்கள் சொன்னாங்களாம், இந்த ஒரு விசை எங்களுக்கு இறங்கும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்திரலும் என்று சொன்னார்களாம். நாமும் கூட சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு விசை இறங்கும், எங்களிடத்திலே காணப்படுகிற இந்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் பாரங்கள், வியாதிகள் எங்களை விட்டு மாறி போகட்டும், எங்கள் மீது மனதுருகும் தேவனே என்று சொல்லி நம்முடைய பாவங்களையும், தேவனுக்கு விரோதமாய் நம்மிடத்திலே காணப்படுகிற அசுசிகளை நம்மை விட்டு விலக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனதுருகி அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் நம்முடைய பாரங்களிலிருந்தும் நம்முடைய பாடுகளிலிருந்தும் நம்மளை இன்று விடுவிக்க அவர் நம்மேல் மனதுருகிறவராய் இருக்கிறார். அவரிடம் திரும்புவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.